ஹாய், வணக்கங்க. இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு செய்யலாம். எங்கள் அம்மா பற்றி பேசிக்கிட்டே எனக்கு மீன் குழம்பு அப்படின்னாலே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துடும். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அதனால எங்கள் அம்மாவுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா மீன் குழம்பு. எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ அருமையாக செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து வேதாரண்யம் சைடு. வேதாரண்யம் வந்து கடல்ல இருக்குல்ல, தெரியும் எல்லாருக்கும். அதனால அங்கே நிறைய மீன்லாம் நிறைய கிடைக்குமா, அதனால அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய மீன் சாப்பிட்டு நிறைய மீன் குழம்பு வச்சு பழக்கமா. அதனால ரொம்பவே சூப்பராகவே வைப்பாங்க எங்கள் அம்மா. அம்மா குழம்புனால எல்லாமே அருமையாக தான் இருக்கும். எங்கள் அம்மா போய் இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்பயும் பேசினாலும் எனக்கு வந்து அழுகையாக தான் வருது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு வடகம் இருக்குல்ல, அதை போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பூண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா புளி புளி நிறைய ஊற்றுறோம்ல, புளி வந்து கேஸ் இல்லை. அதனால பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி எத்தனை 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இல்லை அரைச்சி ஊற்றலாம். சரி, என் அம்மாட்ட வருவோமா. எங்கள் அம்மா வந்து மீன் குழம்புன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா குழம்புமே நல்லா இருக்கும் எங்கள் அம்மா வச்சா. அது எப்படின்னே தெரியல. இன்னுமே வந்து எனக்கு ஆசையாக இருக்கும் எங்கள் அம்மா குழம்பு, எல்லா குழம்பு, பொரிச்ச குழம்புல இருந்து மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதேமாரி எங்கள் மாமியார் வந்து மட்டன் குழம்பு நல்லா வைப்பாங்க. ஏன்னா மாவே டவுன் இது வந்து நாகப்பட்டினம், யாரும் ரொம்ப இருக்க மாட்டாங்க. 2 பேர் தான், நானும் அவங்களும் தான் இருப்போம். அப்போ அதனால அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சமா செய்வாங்க. கொஞ்சமா தல தலன்னு அழகா சூப்பரா வைப்பாங்க. எங்க வீட்ல அப்படி கிடையாது. எங்க வீட்ல வந்து வேலை செய்றவங்க இருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 பேர் சாப்பிடுற மாரி தான் எங்க அம்மா எப்போதுமே குழம்பு வைப்பாங்க. அதனால கொஞ்சம் நல்லாவே நிறையவே வைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து மீன் வந்து பிரிச்சு வச்சுப்போம். வறுக்கறதுக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு, இழுக்கறதுக்கு வச்சுட்டு, குழம்புக்கு தனியா எடுத்து வச்சுப்போம். புளி வந்து நல்லா கைப்பிடி பிடிச்ச அளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க புளிஞ்சு வைக்கணும். கொஞ்சம் பெரிய சைஸ் கைப்பிடி நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நான் அப்படி தான் எப்போதும் போடுவேன். அதை போட்டு கரைச்சி வச்சு அதிலே மிளகாத்தூளையும் கரைச்சி வச்சுப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. எங்கள் அம்மா தேங்காய் பால் வறுக்கிறதுக்குலாம் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. ஆனால் நான் தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன். தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி அதில் குழம்பும் கொஞ்சம் போட்டுட்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுப்பேன். நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி கரைசல், அதை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காயும் 4 பல்லு வெங்காயம் அதில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்துட்டு இருக்குதுங்க, நல்லா கொதிக்குது. நல்லா திக்காக இருக்கணுங்க. திக்காக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து ஏன்னா மீன் வேறு தண்ணி விடும் இல்லையா, அது இன்னும் தண்ணியாக போயிடும். அதனால திக்காக இருக்கணும். நல்லா கொதி வந்து திக்காக வந்த பிறகு தான் நம்ம மாங்காய் முதல்ல போட்டுக்குவோம். மாங்காய் போட்டு ஒரு கொதி வரணும். ஏன்னா மாங்காய் வேகறதுக்கு கொஞ்சம் இதாகும்ல, மீன்லாம் டக்குன்னு ஒரு கொதியில் வெந்துடும்ல. அதனால இதை போட்டு ஒரு வேக வரைக்கும் ஒரு கொதியோ இல்லை 2 கொதி விடுங்க. இப்போ கொஞ்ச நாள் வெந்துருச்சு. இப்போ பாருங்க, 2 கொதி ஒரு 5 நிமிஷத்துல 2மே வெந்துருச்சு. அப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அரைச்சி ஊற்றுங்க. ரொம்ப தேங்காய் வந்து கொதிக்க விடக்கூடாதும்பாங்க. அதனால போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே மீன் இருக்குல்ல, மீனை எடுத்து போட்டுடணும். அவ்வளோதான். இது வந்து மத்தி மீன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இந்த மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால மீன் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். அதுமாரி மீன் குழம்பு வச்சுட்டு எங்கள் அம்மா முன்னாடி வச்சுட்டு தான் நான் எப்போதுமே சாப்பிடுவேன். அவங்களுக்கு மீன் வந்து வேதாரண்யம் சைடுங்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மீன். மற்ற சிக்கன் மட்டனை விட மீன் தான் ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. சண்டேனாலே மீன் கண்டிப்பாக எங்கள் வீட்டில். மற்ற நாளில் தான் எப்போவாது சிக்கன் மட்டன் இருக்குமே தவிர பெரும்பாலும் மீன் தான். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.